ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படம் தி ரெவனன்ட். 2015 தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை எடுத்தவர் அலஹாண்ட்ரோ இன்னுரிட்டோ அப்படிங்கிற மெக்சிகன் டைரக்டர். இவர் ஒரு ஃபேமஸான டைரக்டர். பேர்ட்மேன், அமாரஸ் பியோரஸ், பாபெல் போன்ற படங்களை இயக்குனவர் தான். இந்த படத்தில் நடித்தவர் யாருன்னா லியோனார்டோ டிகார்பியோ அண்டு டாம் ஹார்டி நடிச்சிருக்காரு. லியோனார்டோ டிகார்பியோ அவரை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவரோட நடிப்புக்கு தீனி போட்ட படம் தான் இந்த ரெவனன்ட். அவருக்கு இந்த படத்துக்கு சிறந்த நடிகருக்கான ஆஸ்கார் அவார்டு இந்த படத்துக்கு அவருக்கு கிடைச்சது. டாம் ஹார்டிக்கு சிறந்த துணை நடிகருக்கான ஆஸ்கார் விருது பரிந்துரைக்கப்பட்டது, ஆனால் கிடைக்கல. ஆனால் அவரும் சூப்பராக நடிச்சிருப்பாரு. சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படம் 1800களில் நார்த் அமெரிக்காவில் ஒரு பனி பிரதேசத்தில் நடக்கிற ஒரு கதை. அங்கே வேட்டையாடுற ஒரு கும்பல் தான் ஹீரோவோட கும்பல். அதில் ஹீரோ இருக்காரு, ஹீரோவோட பையன், வில்லனும் ஹீரோ கூட தான் இருக்காரு. வில்லன் முழுக்க முழுக்க ஒரு சுயநலவாதியாக இருப்பான். சரி, இப்போ வில்லன் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் எப்படி கிளாஷ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஹீரோ வேட்டையாடிட்டு இருக்கான். அது வில்லனுக்கு பிடிக்கல. அதாவது ஏன் பிடிக்கல அப்படிங்கும்போது, வேட்டையாடுற சத்தம் துப்பாக்கி சவுண்டு ஜாஸ்தியாக கேட்கும்போது வில்லன் சொல்கிறான், இது நம்ம எதிரிகளான நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், அதாவது செவ்விந்தியர்களுக்கு இதை கேட்டால் அவங்க ஆல்ரெடி ஒரு வில்லன் குரூப்ஸ், அந்த குரூப்போட அந்த நேட்டிவ் பிளேஸில் இருக்கவங்க ஒரு வில்லன் குரூப்ஸ், அவங்களுக்கு இந்த சத்தம் கேட்டால் அவங்க எல்லாருமே நம்மளை அழிச்சிருவாங்க அப்படின்னு அந்த குழுவில் இருக்கிற ஒரு கேப்டன் கிட்ட அந்த வில்லன் சொல்லுவான். ஹீரோ நான் எனக்கு தெரியும், இந்த இடம் என்னோட இடம், இதை நான் ரொம்ப நாளாக இங்கே ரொம்ப வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அதனால் எனக்கு நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்ல, இதனால் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் ஒரு கிளாஷ் இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, அப்படிங்கும்போது ஒரு நாள் வேட்டையாடிட்டு இருக்கும்போது ஹீரோவோட குரூப்பை வில்லன் குரூப்ஸ் அழிக்கிறாங்க. அதில் 35 பேர் கொடூரமாக கொல்லப்படுறாங்க. ஒரு 8 பேர் தப்பிச்சு ஒரு போட்டில் ஏறி போயிடுறாங்க. சரி, அப்படி போகும்போது அது வில்லன் குரூப்போட வேலை என்னன்னா, ஹீரோ குரூப் சேகரித்து வச்ச அந்த தோல், அந்த மாமிசம், அது எல்லாத்தையுமே இவங்க திருடிக்கிட்டு இவங்க வேற பக்கம் போய் வித்துடுறாங்க. இதுதான் வில்லன் குரூப்போட வேலை. இப்போ ஹீரோ குரூப் தப்பிச்சு போயிடுறாங்க இல்லையா? அப்போ ஹீரோ சொல்றான், இதுக்கு மேல நம்ம போட்ல போறது சேஃப்டி இல்லை, நம்மளை எப்படியுமே அவங்க பிடிச்சிருவாங்க, அதனால நாம போட்டை நட்டாத்துலேயே விட்டுட்டு நம்ம நடந்து போயிடலாம், நம்ம பொருளை எடுத்துக்கிட்டுன்னு சொல்ல, அது வில்லன் இதை எதிர்க்க இந்த மாதிரி சில கருத்து வேறுபாடுகள் வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் நடக்குது. சரி அப்படின்னு சொல்லி ஒரு நைட் அங்கே தங்குறாங்க, காட்டுக்குள்ள தங்குறாங்க. அது அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங் விடிஞ்சிருது. அப்போ ஹீரோ தன்னோட பையன்கிட்ட மட்டும் சொல்லிட்டு, நீ இங்கே இரு, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன்ட்டு எங்கேயோ போகிறான். வேட்டையாட தான் போகிறான்னு நினைக்கிறேன். வேட்டையாட போகும்போது அந்த இடத்துல ஒரு கரடியால் ஹீரோ தாக்கப்படுறாருன்னா ரொம்ப கொடூரமான தாக்குதலை சந்திக்கிறாரு. கரடிக்கும் ஹீரோவுக்கும் ஒரு சண்டை நடந்து ஹீரோ கரடியை கொன்றாரு. கரடி ஹீரோவை பாதி உயிரை மட்டும் விட்டுட்டு மீதி உயிரை அது ஹீரோ ரொம்ப கொடூரமான முறையில் தன்னோட உடம்பை நார் நாராக ஹீரோவோட உடம்பை கரடி கிழிச்சிருது. கடைசியாக ஹீரோ கரடியும் குத்தி கொண்டுறாரு. ஹீரோவோட பையன் அப்பாவை காணமேன்ட்டு தேட அந்த கரடி தாக்கினதுல குத்துயிரும் கொலையுருமா ஹீரோ ஒரு இடத்துல உளுந்து கிடக்கிறத பார்த்து எல்லாருமே ஹீரோவை தூக்கி அவனுக்கு முடிந்த அளவுக்கு அந்த காயங்களுக்கெல்லாம் மருந்து தையல்கள் எல்லாமே போட்டு அவனை ஓரளவுக்கு தேத்தி இவனை நம்ம எப்படியோ கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஹீரோவை ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டி அந்த குரூப் ஹீரோவை தங்களுடைய இடத்துக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு கிளம்புறாங்க. வில்லன் சொல்கிறான், இவன் பாதி பாதி உயிர் தான் இருக்கு, இவன் தாங்க மாட்டான். அப்படிங்கும்போது ஹீரோவோட பையனுக்கும் அந்த வில்லனுக்கும் சண்டை வருது. ஹீரோ தூக்கிட்டு போக வேண்டாம், இவனை இங்கேயே விட்டுட்டு போயிடலான்னு வில்லன் சொல்கிறான். ஹீரோவோட பையன் வில்லன் கிட்ட சண்டை போடுறான். சரி, அந்த குழுவோட கேப்டன் இல்லை, இந்த ஹீரோவால தான் அதாவது நம்ம ஹீரோவால தான் நம்ம இப்போ வரைக்கும் உயிரோட இருக்கோம், அதனால இவனை நம்ம சேஃப்டி பண்ணுறது நம்மளோட வேலை அப்படின்ட்டு ஹீரோவை தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகும்போது ஹீரோ யாராலையும், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் தூரத்துக்கு மேலே அவங்களால தூக்க முடியல, அதனால இங்கேயே விட்டுட்டு போயிடலான்னு சொல்ல, அந்த குழுவோட தலைவனும் ஹீரோ இவனை நீங்கள் கடைசி சாகர வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருந்து பார்த்துக்கிறவங்களுக்கு $80 பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர்த்த மட்டும் நியமிக்கிறான். அதில் அவன் பையன் ஒருத்தன், மீதி 2 பேர். அந்த 2 பேர்த்துல வில்லனான டாம் ஹார்டி, நானும் பார்த்துக்கிறேன், எனக்கு பணம் தேவை அப்படின்னு சொல்லி அவனும் ஹீரோ கூட இருந்துக்கிறான். அந்த ஹீரோ சாகர வரைக்கும் இவங்க கூடயே இருந்து அவனை புதைச்சிட்டு தான் வரணுங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை அந்த அந்த கேப்டன் கொடுத்துட்டு போயிடுவார். சரி, இப்போ அந்த டாம் ஹார்டிங்கிற வில்லன் என்ன பண்ணுறான், ஹீரோ நீ சாகர வரைக்கும்லாம் என்னால் காத்துக்கிட்டு இருக்க முடியாது, அதனால இப்பயே செத்துரு அப்படின்னு சொல்லுவான்.
அப்படின்னு சொல்லி ஹீரோவை வந்து கொல்றதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோவோட பையன் வந்து அந்த டாம் ஹார்டிங்கிற வில்லனை வந்து அவனை வந்து அடிப்பான். அவனை வந்து அவங்க 2 பேத்துக்கு சண்டை வந்து ஹீரோவோட கண்ணு முன்னாடியே ஹீரோவோட பையனை வந்து வில்லன் வந்து கொல்றான். அது இன்னொருத்தன் வந்து தூரமா இருப்பான். அவன் பக்கத்துல இல்லாதனால அவனுக்கு வந்து தெரியல ஹீரோவோட பையன் வந்து அதாவது கொல்லப்பட்டான் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னொருத்தனுக்கு தெரியாது. அதனால இவன் வந்து கொன்னுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். அவனும் வந்து எங்க இவனை ஹீரோவோட பையனை காணும்னு சொல்லும்போது உங்கூட இல்லையான்னு கேட்கும்போது எங்கூடலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அவன் எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு அந்த வில்லன் வந்து சொல்ல இந்தமாரி ஹீரோ வந்து தாங்க மாட்டான். நம்ம வந்து இவனை வந்து இங்கேயே புதைச்சிட்டு நாம 2 பேரும் போயிடலாம் அப்படின்னு வில்லன் வந்து இன்னொரு பையன்கிட்ட சொல்ல அவன் வந்து அரை மனசோட அந்த ஹீரோவை வந்து பாதியும் அதாவது பாதி புதைச்சும் பாதி புதைக்காமையும் அரை உயிரோட விட்டுட்டு 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தன்னோட பையனை கொன்ன அந்த வில்லனை எப்படி வந்து அந்த பாதி உயிரை வச்சு அவன் எப்படி சர்வைவ் ஆகி அவனை வந்து கிளைமேக்ஸில் கொல்றான் அப்படிங்கிறத வந்து இன்னொரு வந்து அழகாக கொண்டு வந்திருப்பாரு. அதில் வந்து என்னன்னா ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் என்னன்னா ஹீரோ வந்து ஒரு குதிரை மேலே ஏறி ஒரு மலையிலேருந்து உழுவுற சீனாகட்டும், அந்த ஆற்றை கடந்து ஒரு அருவியிலேருந்து மேலே வந்து உழுவுற சீனாகட்டும், எல்லாமே டூப்பு போடாமல் டிகார்பியோ வந்து அழகாக பண்ணி கொடுத்துருப்பாரு. அந்த சர்வைவலுக்கு என்னென்ன பண்ணணும், அதாவது கரடி கிழிச்சதுல அந்த கழுத்துல ஒரு ஓட்டை விழுந்துரும் ஹீரோவுக்கு. அது தண்ணி குடிக்கும் போது அந்த ஓட்டையில வந்து தண்ணி வரும். அந்த ஓட்டையில இருக்கும்போது அந்த அந்த கன் பவுடர் வச்சு அதில் வந்து நெருப்பு வச்சுக்கிற சீன் ஆகட்டும், எல்லாமே இந்த சீன்கள் எல்லாமே வந்து நடிச்சு அதாவது கரெக்டாக சூப்பராக பண்ணனால தான் அவருக்கு வந்து சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் அவார்டு வந்து கிடைச்சது. சரி, இப்படி வந்து ஹீரோ வந்து விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த குழு கேப்டன் கிட்ட 2 பேரும் போயிடுவாங்க. எப்படியோ தப்பிச்சு போயிடுவாங்க. போய் இந்த மாதிரி நான் வந்து கரெக்டாக ஹீரோவை வந்து புதைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வில்லன் வந்து போய் சொல்ல ஒரு $80 வந்து அவங்க 2 பேர்த்துக்கும் வந்து இந்த குழு கேப்டன் கொடுக்க கரெக்டாக வந்து அந்த அந்த பையன் வந்து ஹீரோவோட பையனுக்கிட்ட ஒரு சின்ன ஒரு வாட்டர் கேன் கொடுத்துருப்பான். அந்த வாட்டர் கேன் வந்து ஹீரோ கிட்ட வச்சுட்டு அந்த புதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வாட்டர் கேன் வந்து ஹீரோவோட நெஞ்சு மேலே வச்சுட்டு போயிருப்பான். அங்கே அந்த குரூப்பில் வந்து ஒருத்தன் வந்து அந்த வாட்டர் கேனை எப்படியோ எடுத்துகிட்டு வந்து அந்த குழு கேப்டன் கிட்ட கொடுக்க அந்த 2 பேர்த்துல ஒருத்தன் வந்து என்ன பண்ணியிருப்பான், அந்த பாட்டில பார்த்த உடனே இது வந்து ஹீரோவோட பையனோட பாட்டில், இது எங்கிருந்து வந்துச்சு, அவன் வந்து உயிரோட தான் இருக்கானாட்டிருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த குழு கேப்டன் கிட்ட சொல்ல அவன் வந்து அந்த பையனை தேடி போக கடைசியா என்ன ஒரு ஆச்சரியங்கள் நடக்குதுன்னா அந்த பையன் வந்து ஆல்ரெடி செத்துட்டாங்கிற விஷயம் வந்து வில்லனுக்கு மட்டும்தான் தெரியும், ஹீரோவுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஹீரோவால அந்த டைம்ல வந்து போராட முடியாது வில்லன் கிட்ட, அவங்களால பேசவே முடியாத ஒரு தருணத்தில் இருக்கும்போது வில்லன் வந்து கொண்டுட்டான். அதனால இன்னொருத்தன் வந்து ஹீரோ அந்த வில்லன் கூட இருந்தான் பார்த்தீங்களா, அவனுக்கு மட்டும்தான் அந்த அந்த பையன் வந்து உயிரோட இருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியும். அப்படி வரும்போது அவன் வந்து அந்த கேப்டன் கிட்ட சொல்ல அந்த கேப்டன் வந்து அந்த பையனை தேடி போக கடைசியா ஹீரோவோட பையன் வரல, ஹீரோவே வரான். ஹீரோவே வரான் அப்படிங்கிற விஷயம் வந்து வில்லனுக்கு தெரிய ஹீரோ வந்து பழிவாங்க தான் வரான் அப்படின்னு வில்லன் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த குரூப்ல இருந்து அந்த இடத்துல இருந்து வில்லன் வந்து தப்பிக்கிறான். கடைசியா அந்த ஹீரோ வந்து அந்த வில்லனை எப்படி கிளைமேக்ஸ்ல கொண்டாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதை. இதை வந்து அலெஹாண்ட்ரோ இன்னொருட்டு வந்து எடுத்திருக்காரு. இமானுவேல் லுபக்ஸ்கி, இவர் வந்து சினிமாட்டோகிராஃபர். இவர் தான் அந்த படத்தை சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு வந்து ஆஸ்கர் அவார்டு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.